வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜோதிடத்தில் நிறைய பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடு கட்ட என்ன வாசல், அப்படி என்ன வாசல் அமைக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். அப்போ பொதுவாக சொல்கிறது அப்படின்னா நாலாம் பாகம். இப்போ ஜோதிடத்தில் மேஷத்துலேருந்து மிதன வரை பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, இந்த மாதிரி வரும். நாலாம் பாகம் லக்னம் மேஷமாக இருக்குன்னா நாலாம் பாகம் கடகம், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு வரும். அதுக்கு அடுத்த வீடு என்ன திசையோ என்ன டைரக்ஷனோ அதான் வீட்டோட வாசலாக வரும். இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா கிழக்கு திசையாக வீட்டுக்கு வரும். இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு அஷ்டக வர்க்கம் சர்வாஷ்டக வர்க்கம் முறைப்படி கிழக்கில் உள்ள ராசிகள்லாம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, தெற்கில் உள்ள ராசிகள்லாம் எத்தனை பாயிண்ட் இருக்கு, மேற்கில் உள்ள ராசிகள்லாம் எத்தனை பாயிண்ட் இருக்கு, வடக்கில் உள்ள ராசியெல்லாம் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு எந்த டைரக்ஷன்ல உள்ள ராசிகள் அதிகமாக பாயிண்ட் வாங்கியிருக்கு, 12 ராசி, அப்போ ஒவ்வொரு திசைக்கு 3 ராசி வரும். கிழக்கு ராசிகள் அதிகமாக பாயிண்ட் வாங்கியிருந்தா உங்க வீட்டு வாசலில் கிழக்கு திசையிலும், தெற்கு ராசியில் உள்ள பாயிண்ட் அதிகமாக தெற்கு திசையிலும், வடக்கு திசையை குறிக்கும் ராசிகள் அதிக பாயிண்ட் வாங்கினா வடக்கு திசையிலும், மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசிகள் அதிகமான பாயிண்ட்னா மேற்கு திசையிலும் உங்களுக்கு வாசலை வைக்க வேண்டும். இதுதான் சரியாக வரும். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வீடு வாங்கினேன். அப்போ எனக்கு ஜோசியம் நான் பார்க்கல, நம்பிக்கை இல்லைங்கிறத பார்க்கறதில்ல, பெரும்பாலும் நான் பார்க்கறது இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு வீடு வாங்கினேன். எல்லாமே கிழக்கு வடக்கு வாழ வைக்கும், கிழக்கு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இருந்த வீடு கிழக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த வீடு கிழக்கு, இப்போ வாங்கின வீடு சவுத்து. நான் ஜோதிடம் கட்டுறதுக்கு அப்புறம் அஷ்டக வர்க்க கணித முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சவுத் டைரக்ஷன் தான் எனக்கு சூட்டப்பட தெற்கு தான் அதிக பரல் வாங்கியிருக்கு. அதே மாதிரி எனக்கு 4வது பாவகம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம். 4வது பாவகம் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் வரும். மேஷத்துக்கு அடுத்த வீட்டு உள்ள திசை தான் வீட்டுக்கு வாசலா அமையும். நான் ஏற்கனவே இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ரிஷபம் பார்த்தா தெற்கு. ஸோ எனக்கு தெற்கு தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அஷ்டக வர்க்க முறைப்படி நீங்கள் பார்த்து வாஸ்து ஜென்ரல் உங்களுக்கு நீங்கள் வீடு வாசல் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த டைரக்ஷன் அதிக பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் வாசல் வைக்கணும். சரி, அடுத்ததாக சமையல் கட்டு செவ்வாய் உங்களுடைய பின்னாச வர்க்கத்தில் எந்த டைரக்ஷனில் 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 அல்லது எந்த டைரக்ஷனில் உள்ள ராசியில் அதிக பரல் வாங்கியிருக்கோம் அந்த டைரக்ஷன் கிச்சனை வைங்க. புதன் எந்த டைரக்ஷனில் அதிக பரல் வாங்கியிருக்கோ அந்த டைரக்ஷன் ஸ்டடி ரூம் வைங்க. சந்திரன் எந்த டைரக்ஷனில் அதிக பரல் வாங்கியிருக்கோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் பாத்ரூம் ப்ளஸ் வாட்டர் அதெல்லாம் நீங்கள் போர் போட்டுக்கலாம். வேற என்ன, சுக்கிரன் எங்கே அதிக பரல் வாங்கியிருக்கோ அந்த டைரக்ஷனில் பெட்ரூம் வச்சுக்கோங்க. குரு எந்த டைரக்ஷனில் அதிக பரல் வாங்கியிருக்கோ அந்த டைரக்ஷன் கஜானா பீரோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த திசை சூட்டபுள் ஆகும் இப்படின்னு பார்த்து வச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். சரிங்களா? வாஸ்து அப்படிங்கிறது 19. அதே மாதிரி வாஸ்துல குறைபாடு இருந்தால், நான் அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வீட்டுக்கு போகிறேன். ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடு போகிற இடிச்சு குப்பையாடுங்கன்னா அந்த வாஸ்து சரியில்லையா, 10 ஏசி வச்சுருந்தா 5 ஏசி காணுமா. இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு வாஸ்து குறைபாடு உள்ள அந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் விளக்குகளை ஏற்றுங்கள்.
மாவிலை தோரணத்தை கட்டுங்கள், மங்கள இசை அந்த சவுண்டு வர்ற மாதிரி பண்ணுங்க. இது மட்டும் இருந்தால் போதும். இதுக்காக ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு மெண்டலே ஆயிடும். கடைசி நீங்களும் யோசிக்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 2 பேர்கிட்ட கேளுங்க. 3வது டெசிஷன் நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும். 4வது ஆளாக உள்ள விட்டுறாதீங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன். அஸ்ட்ராலஜி, ப்ரெடிக்ஷன், ரெமடிஸ், ஜோதிடம், அடிப்படை ஜோதிடம் படிக்கிறது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுனால எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன், ஆஃப்லைன் 2 வகை கிளாஸுமே நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரில் நீங்கள் கேள்விகளை கேளுங்கள். டைம் இருக்கிறப்போ நான் பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.